முறை ஒரு அழகான கிராமத்தில் டெய்சி என்ற ஒரு சிறுமி வாழ்ந்தாள். அவளுக்கு மலைகளும் காட்டுகளும் மிகவும் பிடித்தவை. தினமும் காலை அவள் காடுகளில் சென்று பறவைகளின் பாடல்களை கேட்டு மகிழ்வாள். ஒரு நாள் அவள் ஆழமான காடு ஒன்றின் அருகில் சென்றாள். அங்கு ஒரு சிறிய கல்வீடு காணப்பட்டது. கண்ணமேல் மயில் உருவங்கள் பொறிக்கப்பட்ட அந்த வீடு மிகவும் தனித்துவமாக இருந்தது. ஆர்வத்துடன் அவள் அந்த வீட்டினுள் நுழைந்தாள். வீட்டில் ஒரு பெரிய பழைய சான் இருந்தது. அதில் ஒரு பழைய புத்தகம் காத்திருந்தது. அரிய புதையல் சிந்தனை என்று தங்கெழுத்தில் எழுதப்பட்டிருந்தது. புத்தகத்தை திறந்தவுடன் ஒரு மாய அழகு தோன்றியது. அவளுக்கு முன் ஒரு சிறிய பச்சை கண்ணாடி பாம்பு தோன்றியது. அது மனித குரலில் பேசினது. டெய்சி, இந்த புத்தகம் உனக்காகவே உருவாக்கப்பட்டது. இது உனக்கு நீண்ட கால மறைபொருளை தேட உதவும். டெய்சி திகைப்பில் புத்தகத்தை வாசிக்க தொடங்கினாள். ஒவ்வொரு பக்கத்திலும் புதிர்கள் மற்றும் வழிமுறைகள் இருந்தன. அவை அனைத்தையும் தொடர்ந்து சரியாக செய்தால் அவள் கிராமத்துக்கு பெரிய பொக்கிஷத்தை கண்டுபிடிக்க முடியும் என பாம்பு கூறியது. புஸ்தகத்தின் வழிகாட்டுதலின் மூலம் காடுகளின் ஆழத்தில் முத்துக்கள், ரத்தினங்கள் மற்றும் பொன்னால் நிறைந்த பெட்டியை கண்டுபிடித்தாள். அந்த புதையலை கிராமத்திற்கு கொண்டு வந்து அனைவருக்கும் உதவி தந்தாள். டெய்சி நல்ல மனம் மற்றும் அறிவாற்றல் கிராமத்தையே மாற்றி அமைத்தது. அந்த நாள் முதல் அந்த கிராமத்தை டெய்சி கிராமம் என்று அழைக்கத் தொடங்கினர். இதைப்போல் உண்மையான நம்பிக்கையும் நல்ல மனமும் உள்ளவர்களுக்கே வாழ்வின் மாயதன் சந்திக்கும்.